ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஜூஸியாக சின்ன சின்ன டிப்ஸோட ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கட்டி எதாக இருந்தால் உடச்சி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவோட லூஸான பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி கொடுத்து பிசைய வேண்டாம், மேலோட்டமாக இதை பிசைஞ்சாலே போதும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே பிசைங்க. இதுக்கு தண்ணி அளவுன்னு எதுவுமே இல்லை, நல்லா லூஸான கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவோட ஒரு ஸ்டெப் இலகிற வாக்கில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் தொடும் பொழுது நல்லா ஈஸியாக உள்ளே போகணும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் கூட வெடிப்பு வராது. இப்போ அடுத்ததா குலோப் ஜாமுனுக்கு தேவையான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதை அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நம்ம கடையில் வாங்குற ஒரு பேக்கெட் அளவு குலோப் ஜாமுன் மிக்ஸுக்கு 400 கிராமில் இருந்து 500 கிராம் வரைக்கும் சுகர் தேவைப்படும். அவங்க சொல்ற அளவுல நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணா ரொம்ப தித்திப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். 500 கிராம் அளவுக்கு கரெக்டா இருக்கும், அதுக்கு மேல வேண்டாம். 500 கிராம் சர்க்கரைக்கு 500 ml தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சக்கரை பாகு கரையிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சிடலாம். சக்கரை பாகு ரொம்ப கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை, கையில அந்த பிசுபிசுப்பு தன்மை ஒட்டினாலே போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், சக்கரை எல்லாமே ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, சக்கரை பாகு ரெடியாக இருக்குது. இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக குலோப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு உள்ளங்கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் இல்லை எண்ணெய் ஏதாச்சும் தடவிக்கோங்க. தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் குலோப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸை விட பாதி சைஸில் மாவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இன்னும் சுகர் சிரப்பில் போடுறப்ப குலோப் ஜாமுன் இன்னுமே டபுள் த சைஸில் பெருசாகி வரும். அதனால சின்ன சைஸ் பால்ஸாக நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டா இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அழுத்தம் கொடுத்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு அப்படியே மேலோட்டமாக இதை ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக பால் ஷேப்பில் வந்துடும், எந்த ஒரு கிராக்குமே இருக்காது. ஸ்டார்டிங்கில் நல்லா டைட்டாக அழுத்தி உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிகிட்டே வாங்க, கரெக்டாக இந்த மாதிரி பால் ஷேப்பில் வந்துடும். மாவு நல்லா லூஸாக பிசையணும், டைட்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கிராக் விழுந்துடும். இப்போ ஒரு பேட்ச் தேவையான அளவுக்கு மாவை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு 10லேருந்து 15 பீஸ் வரைக்கும் உருண்டை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு அதை மட்டும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கும் எண்ணெய் ஓரளவு சூடாக இருக்குது. எண்ணெய் சுத்தமாக சூடே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த பால் சேர்த்தோடனே அது நல்லா பொரிஞ்சு மேலே வரணும். சரியாக சூடாக இல்லை அப்படின்னா டக்குன்னு வெடிப்பு வந்துடும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப லோ ஹீட்டில் வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுன் பால்ஸை இதில் சேர்த்துட்டு கரண்டியை இந்த மாதிரி சைடு பக்கமாக சுத்தின வாக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நடுவில் மிக்ஸ் பண்ணால் கரண்டி பட்டு குலோப் ஜாமுன் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி சைடு வாக்கில் சுற்றி விட்ட மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி கலரில் நல்லா செவந்து வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குலோப் ஜாமுனுமே நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு. சரியான ஹீட்டில் இருக்க எண்ணெய், இதே ஃப்ளேமில் இதே ஹீட்லேயே வச்சு இதை அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்ப இதோட சைஸு கொஞ்சம் பெருசாகுது பாருங்கள். அதனால் மீடியம் சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சாலே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி குலோப் ஜாமுன் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி முடிக்கிற வரைக்குமே அடுப்பை மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே சரியாக வெந்திருக்காது. அதனால மீடியம் ஹீட்டில் வச்சு இதை பொறுமையாக ஸ்லோவாக எல்லா பக்கமுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமும் கலரும் வரும், உள்ள வரைக்குமே நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா லைட் கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னுமே நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக எல்லா பக்கமுமே கலர் ஈவனாக வரும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். எல்லா குலோப் ஜாமுனும் ஒரே மாதிரி ஈவன் கலரில் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்த உடனே குலோப் ஜாமுன் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஆல்ரெடி லைட் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தோம்னா சுகர் சிரப்பில் சேர்த்தோன்னே இன்னுமே லைட் கலரில் வந்துடும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பேட்சையும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் ஊற விடுங்க. அப்போ தான் ஸ்லோவாக அந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அப்போ தான் உள்ள வரைக்கும் அந்த சுகர் சிரப் நல்லா இறங்கி இருக்கும். உங்களுக்கு உடனே 10 நிமிஷத்தில் வேணும் அப்படின்னா சூடாக இருக்கிற சுகர் சிரப்லேயே டைரெக்டாக குலோப் ஜாமுனை ஃப்ரை பண்ணி அப்படியே சேர்த்துருங்க, சீக்கிரமே ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1 ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுட்டேன். இது பொறுமையாக நல்லா சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா பெரிய சைஸில் வந்திருக்கு. நான் சில குலோப் ஜாமுன் பெரிய சைஸ்லேயே ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன், அதனால் 1-2 பீசஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது.
அவ்வளோதான், நம்மளோட குலோப் ஜாமுன் ரொம்பவே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் உள்ள இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ண முடியும். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே டெக்ஸ்சர், அதே ஸ்மூத்னஸ்டும் அப்படியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான கலரில், எவ்வளோ பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கா அப்படின்ட்டு. நம்ம சேனலில் நிறைய தீபாவளி ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க உள்ள வரைக்கும் இந்த சுகர் சிரப் நல்லா பர்ஃபெக்டா அப்சர்வ் ஆகி இருக்கு. இந்த குலோப் ஜாமுன் ரெசிபியை இந்த தீபாவளிக்கு உங்க வீட்லயே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.